السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. من أجل ذلك كتبنا على بني إسرائيل أنه من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الراحمون يرحمهم الرحمن ارحموا أهل الأرض يرحمكم من في السماء. صدق رسول النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்து முடித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், அவுலியாக்கள், உலமா மற்றும் இங்கே கொழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் உண்டாட்டுமார். கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அருள்கொடையாக மக்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவராகவும் கருணையாளராகவும் அனுப்பப்பட்டார்கள். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். உம்மை ஒரு அருளாக, ஒரு கருணையாக, ரஹ்மத்தாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதையே நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19ஆம் நாள் உலகம் முழுவதும் உலக மனிதாபிமான தினம், வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் டே என்று அனுசரிக்கப்படுகிறது. அதாவது மனித நேயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும், ஒருவருக்கொருவர் பகைமை இருக்கக்கூடாது என்ற வகையில் அந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. அதே போல பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் ஏற்படுகின்ற போது ஒவ்வொரு நாட்டினரும் அண்டை நாட்டினருக்கு உதவ வேண்டும். எங்கு அந்த பேரிடர் ஏற்படுகிறதோ அந்த நாட்டிற்கு உதவ வேண்டும். போர் ஏற்பட்டால் அது போன்ற நேரங்களிலே உதவி செய்ய வேண்டும். அப்படிங்கிறதெல்லாம் அதையெல்லாம் வலியுறுத்தி தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் நாம் பார்க்கின்ற போது பொதுவாக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்தார். அவர்கள் பிறந்த மாதத்திலே அவர்களை நினைவு கூறுவதும், அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நினைவு கூறுவதும் மிக முக்கியமானது. அந்த வகையில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்திகளை இந்த உலக மனிதாபிமான தினத்தை முன்னிட்டு அதற்கு ஏற்ப நாம் சில செய்திகளை பார்க்கலாம். பொதுவாக விபத்து, அதாவது சாலையில ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதை உடனடியாக அவரை எவ்வாறு காப்பாற்ற வேண்டுமோ, எப்படி அவரை காப்பாற்ற முடியுமோ அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதுதான் மனிதாபிமானம். அவர்தான் மனிதனை நேசிக்கக்கூடியவர் என்று பொருள். அப்படி செய்யாமல் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. மாறாக அவருக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அவரை உயிரை காப்பாற்றுவதற்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும், நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். குறைஞ்சபட்சம் நம்ம என்ன செய்யணும், ஒரு போன் பண்ணி இது மாதிரி இங்க ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது, நீங்க ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு போன் பண்ணணும். இது மிகப்பெரிய உதவி. அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த ஆம்புலன்ஸ் வந்து குறிப்பிட்ட நேரத்துல மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டால் நிச்சயமாக அந்த ஒரு உயிர் காப்பாற்றப்படும். அப்ப அதற்கான காரணியாக நாம் இருக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு இடத்திலும் இந்த மஹப்பத்தை, அன்பை பிறர் மீது நாம் செலுத்த வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. ஒருவர் தமக்கு எதை விரும்புகிறாரோ
அதை தம்முடைய சகோதரருக்கும் விரும்ப வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் அவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார். லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு நஃப்ஸி. தனக்கு எதை விரும்புகிறாரோ அதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பும். நான் நல்லா இருக்கணும், என்னுடைய வியாபாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புறோமா, அதே போல தம்முடைய சகோதரனும் நல்லா இருக்கணும், அவருடைய வியாபாரத்திலையும் பறக்கத்து ஏற்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதற்கான வழிவகைகள் என்னவோ அதை செய்யணும். நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், நமக்கு மட்டும் நல்ல வியாபாரம் நடக்கணும், அடுத்தவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, நமக்கு தேவையில்லை, என் வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்தால் அதுதான் சுயநலம். ஆக ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக இங்க ஈமானே கிடையாது என்று சொல்கிறார். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவில்லை என்றால், தனக்கு விரும்பியதை தன் சகோதரருக்கு விரும்பவில்லை என்று சொன்னால் அவர் மூமினாக இருக்க முடியாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும், ஒருவருக்கொருவர் மஹப்பத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அத்தகைய மூமின்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே உள்ள மனிதர்கள், சக மனிதர்கள் மீது நாம் அன்பு செலுத்துகின்ற போது அல்லாஹ் நமக்கு அன்பு செலுத்துகிறார். அல்லது நாம் பிறர் மீது அன்பு செலுத்துகின்ற போது நம் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களை உருவாக்குகிறார். எனவே நாம் மக்கள் மீது அன்பு காட்ட வேண்டும். மல்லா யர்ஹமின் நாஸ் லா யர்ஹமுல்லாஹ் அஸ்ஸ வஜல். யார் மக்கள் மீது, மக்களுக்கு கருணை காட்டவில்லையோ, மக்கள் மீது அன்பு காட்டவில்லையோ, அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான், அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். மக்கள் மீது நம்ம கருணை உள்ளவர்களாக இருக்கணும், மக்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது அல்லாஹ் நம் மீது கருணை காட்டுவார், நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் மீது அன்பு காட்டுவார். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, குறிப்பாக நம்ம நம்முடைய உறவினர்களோடு அன்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய சுற்றுச்சூழல்ல வசிக்கக்கூடியவர்கள், அண்டை வீட்டார், மற்றவர்களோடு, அந்த மஹல்லா மக்களோடு ஒருங்கிணைத்து மஹப்பத்தோடு இருக்குது. இதுதான் மிக முக்கியமானது. அதுக்கு பிறகுதான் மற்றதை, நம்மை தாண்டி எத்தனையோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனா நாம் முதல் கட்டம் என்ன, நம்முடைய உடன் பிறந்தோர், அதுக்கப்புறம் உறவினர்கள், அதுக்கப்புறம் மஹல்லா மக்கள், அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்கள்ட்ட மஹப்பத்தோட இருக்கணும். இவங்களுக்கு ஒரு சிரமம் அப்படின்னு சொன்னா உடனடியாக ஓடி போய் உதவ வேண்டும். அவர்களுக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் அந்த துன்பத்தை நீக்குவதற்கு நாம் ஓடி முன்வர வேண்டும், ஓடி உதவி செய்யணும். இப்படி செய்தால் இதுதான் ஈமானுடைய முக்கியமான அம்சம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இந்த மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு கட்டடத்தை போல இருக்கணும். ஒரு செங்கல் இன்னொரு செங்கலோட சேர்ந்து அப்படி இணைந்து ஒரு கட்டடத்தை எப்படி வலுப்படுத்துகிறதோ, அது போன்று மனிதன், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அல் மூமினு லில் மூமினி கல் புன்யான் யஷுத்து பஅதுஹு பஅதா. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டடத்தை போல, கட்டடத்துல எப்படி செங்கல் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து வலு சேர்க்கிறதோ அதுபோல இந்த மூமின் இருக்க வேண்டும். அப்ப நம்மை சார்ந்தவருக்கு, நம்முடைய மஹல்லாவை சார்ந்த ஒருவர் அவர் துன்பப்படுகிறார், சிரமப்படுகிறார் அப்படின்னா அவருடைய துன்பத்தை களைவதற்கு, அவருடைய சிரமத்தை நீக்குவதற்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். இதுதான் மஹப்பத்துடைய வெளிப்பாடு, இதுதான் அன்பின் வெளிப்பாடு. மஹல்லா மக்களை தாண்டி நம்ம நம்முடைய உறவினர்களுக்கே அதை செய்கிறது இல்லையே. நம்முடைய உறவினர்கள் எத்தனை பேர் சிரமப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படவில்லை. நான் நல்லா இருந்தா போதும், நான் நல்ல விதமா வீடு கட்டி நல்ல விதமா இருந்தா போதும், என்னுடைய வியாபாரம் நல்லா இருந்தா போதும். அப்ப அந்த உறவினர்களை பத்தி கண்டுகிறது இல்லை. அப்ப இது மாதிரி எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவங்க உண்மையான மூமினாக இருக்க முடியாது. நம்ம தொழுதும் அதுல பயன் இல்லை, அந்த முழுமையான நன்மையை நாம் அடைய முடியாது, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை நாம் அடைய முடியாது. எனவே நாம் நம்முடைய உறவினர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, சிரமப்படுகிறார்களோ, அவர்களை முதல்ல கவனிக்கணும். இதுதான் அன்பு, அன்பை பரிமாறிக்கொள்வது, மஹப்பத்தை பரிமாறிக்கொள்வது இதுதான். எனவே நம்முடைய உறவினர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும். அதன் பிறகு மிக முக்கியமாக நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய அண்ணன், தம்பி, தங்கை, அக்கால், இப்படி உறவினர்கள், இந்த நெருங்கிய உறவு உடன் பிறந்தவர்களுக்கே உதவி செய்யாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க.
உடன் பிறந்தவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு எத்தனை பேர் பேசாமல் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப இவங்கெல்லாம் மூமின்களுடைய லிஸ்ட்ல வரமாட்டாங்க. கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, இப்படி நாம் பார்க்கின்ற போது பல்வேறு செய்திகள். மூமின்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் மஹப்பத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு தடவை மிக ஏழ்மையான நிலையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஒரு குழுவினர் வருகின்றார். அவங்க அனைவரும் முல்லர் குழுவினரை முல்லர் அப்படிங்கிற அந்த சமுதாயத்தை குழுவை சார்ந்த அந்த மக்கள் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உதவி கேட்கின்றார். அவங்களை பார்த்த உடனே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மனசு பதைக்கிறது. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆடை எல்லாம் ஒட்டு போட்டு கிழிஞ்சு ஒட்டு போட்ட சூழ்நிலையில அவங்க வர்றாங்க. அப்படியே முகமெல்லாம் பார்த்தாக்கா அப்படியே சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ அப்படிங்கிற சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த குழுவினர் வர்றாங்க. அவங்கள பார்த்து அப்படியே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் கலங்குகிறார். வீட்டுக்குள்ள போறாங்க, வெளியில வர்றாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப தொழுகை நேரம் வருகிறது. உடனே பாங்கு சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஏவி அவங்கள்ட்ட பாங்கு சொல்ல. அதுக்கு பிறகு இகாமத் சொல்லப்பட்டது. தொழுது முடித்த உடனே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்பொழிவு மேடையில ஏறி இவங்க நம்மை நாடி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள், பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டையேனும் கொடுத்து நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் தாமதம். எல்லோரும் தம்முடைய வீடுகளுக்கு சென்று யார் யாரிடம் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு பகுதியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. யார்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆக ஒரு பக்கம் உணவு குவியல், இன்னொரு பக்கம் துணிகள் எல்லாம் குவிகின்றது. ரெண்டு விதமான குவியலை அங்கே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பார்க்கின்றார். ஒருவர் தூக்க முடியாத அளவுக்கு நிறைய கொண்டு வந்து அப்படியே கொட்டுறாரு. சில பேர் கையில அளவுக்கு அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை, அது கையில என்ன கிடைச்சதோ அதை கொண்டு வந்து போட்டாங்க. இது மாதிரி போட்ட உடனே அந்த ரெண்டு குவியலை பார்த்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முகம் ஒளிர்ந்தது, மகிழ்ச்சியோடு இருந்தார். இதை மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, மக்களுக்கு அந்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருக்கின்றார். அப்போது சொல்றாங்க, அந்த மக்களுக்கு உரையாற்றியது இதுதான்: மக்களே, உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தை ஓதுனாங்க. அதன் பிறகு யாயுகல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் என்ற வசனத்தை ஓதினாங்க. இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கென்று எதனை அனுப்பி உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ளட்டும். நாளைக்கு நமக்காக எதை சேமிச்சு வச்சுக்கணும். இது மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கும் போதுதான் அது சேமிப்புல நம்முடைய சேமிப்புல போய் சேரும். இங்க வங்கியில நம்ம பணத்தை போட்டு வச்சாக்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல நமக்கு தேவை ஏற்படுகின்ற போது அதை எடுத்து செலவு செய்யும். அது மாதிரி நாம் மறுமைக்காக சேர்த்து வைக்கின்ற போது அதுதான் நம்முடைய தராசிலே வெயிட்டை தரக்கூடியது, கனத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த மறுமைக்காக என்ன அனுப்பியுள்ளீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளட்டும், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனங்களை எல்லாம் ஓதி மக்களுக்கு அறிவுரை சொன்னதன் பிறகு எல்லோரும் சென்று தம்மால் இயன்றதை கொண்டு வந்து அங்கே கொடுத்தார். அதன் பிறகு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களுக்கு, அந்த மக்களுக்கு தாராளமாக பங்கிட்டு கொடுத்தார்கள். அவர்கள் சந்தோஷமாக சென்றார்கள் என்பதை நாம் பார்த்தோம். முஸ்லிம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நீண்ட ஹதீஸ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரியர்களே அவர்களே, இது மாதிரி நாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏழைகளை கண்டு இறங்கினார்கள், அவர்களுக்காக கருணை காட்டினார்கள், அவர்கள் மீது அன்பு செலுத்தினார்கள், தம்மால் இயன்ற அளவுக்கு முயற்சி பண்ணாங்க. தம்மிடம் இல்லாத போது பிறரை தூண்டி உங்களால் இயன்றதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் மக்களை தூண்டினார்கள். இதுதான் நன்மையில் பால் தூண்டுவது. நம்மிடம் தான் இல்லை, நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம கையில எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா நாம் பிறரை தூண்ட வேண்டும். அல்லது நம்மால் இயன்றதை கொடுத்து விட்டு மீதிய நீங்களும் கொடுங்க பாய் கொடுங்க பாய் அவருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் தூண்ட வேண்டும். இப்படி தூண்டி நன்மையை செய்வதற்கு தூண்ட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார். அந்த நேரத்துல ஒரு செய்தியை சொன்னாங்க. யார் இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு அதற்கான நன்மையும், அவருக்கு பின் அதன்படி செயல்படுவோரின் நன்மையும் உண்டு. ஒரு புதிய செயலை உண்டாக்குகிறோம், ஆனால் அது மக்களுக்கு நன்மை தரக்கூடிய செயல்,
அப்படின்னு சொன்னா அந்த செயல் மூலம் அதை யாரெல்லாம் அந்த செயலை பின்பற்றுகிறார்களோ அந்த நன்மை அவருக்கும் கிடைக்கும். யார் அதை உருவாக்குனாரோ அவருக்கு அந்த இது கிடைக்கும். உதாரணமா ஒரு சமுதாயத்துல ஒரு ஸ்கூல் உருவாக்குறாரு அப்படின்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடத்தை யாரெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்களோ அதே போல வேறு வேறு நிறுவனங்களை உருவாக்குகிறார்களோ அவரை பார்த்து அந்த பாய் உருவாக்குனாரு, அது போல நானும் இதை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை உருவாக்குகிறார். இப்படி சமுதாய மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்களை உருவாக்கக்கூடியவர்களுக்கு முதலில் உருவாக்கியவருக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கு, ராயல்டி போய்கொண்டே இருக்கும். ஆக என்ற செய்தியை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, நம்மால் இயன்ற உதவிகளை நம்மை சார்ந்தவர்களுக்கு, முதல்ல நம்மோடு உடன் பிறந்தவர்கள், இரண்டாவது உறவினர்கள், மூன்றாவது அண்டை வீட்டார்கள், அவங்களுக்கு நம்ம உதவிகளை செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, நம்ம இன்னைக்கு செய்திகளை நம்ம பார்க்கின்ற போது இன்று இந்தியாவில மட்டும் 145 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இதுல நம்ம பார்க்கின்ற போது அண்மை தகவலின்படி, ஐநா சபையுடைய அண்மை தகவலின்படி இந்தியாவில 14 கோடி பேர் போதிய உணவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை உணவு கிடைக்கும், அதுக்கப்புறம் உணவு கிடைக்காது, அல்லது அந்த ஒரு வேளையும் கிடைக்காது. இது மாதிரி 14 கோடி பேர் இருக்கின்றார். ஒவ்வொரு ஆட்சியாளரும் வருகின்ற போதெல்லாம் நான் ஏழ்மையை ஒழிப்பேன் என்று சொல்கின்றாரே தவிர ஏழ்மையை ஒழித்த பாடில்லை. இப்படி 14 கோடி பேர் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது நமக்கு அல்லாஹ் தஆலா நல்ல விதமாக உணவு தந்திருக்கிறான் என்பதை நாம் நினைவில் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதோடு, யாருக்கு உணவு இல்லையோ, உணவு வேண்டும் என்று கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்யும். அதுதான் நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை. அல்லாஹ் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வாத்தல் மால் அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வப்னஸ் சபீல் வஸ்ஸாயிலீன வஃபிர் ரிகாப். அவர்கள் தம்முடைய பொருளாதாரத்தை அள்ளி வழங்குவார்கள். அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வழங்குவார்கள். யாருக்கு? தவில் குர்பா, முதல்ல வரக்கூடியவங்க உறவினர்கள். தவில் குர்பா உறவினர்களை நம்ம கவனிக்க வேண்டியது மிக முக்கியமானது. என்று சொன்னா உறவினர்களை தான் அல்லாஹ் தஆலா முதன்மைப்படுத்துகிறான். உறவினர்கள் மிக முக்கியமானவர். உறவினர்கள், வல் யதாமா அனாதைகள், வல் மசாகின் ஏழைகள், வப்ன சபீல் பயணம் செய்து வரக்கூடியவர்கள். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்து வர்றாங்க, அவங்கள்ட்ட கையில காசு இருக்காது, அது மாதிரி உள்ளவங்களுக்கு உதவி செய்யணும். வஸ்ஸாயிலீன், கேட்கக்கூடியவர்கள், யாசகம் கேட்கின்றார்கள், உணவு கொடுங்க பாய், உணவு வாங்கி கொடுங்க பாய் அப்படின்னு கேட்கிறாங்களா, அது மாதிரி உள்ளவங்க. வஃபிர் ரிகாப், அதாவது அடிமைப்பட்டு இருக்கின்றார்கள். இப்படி உள்ளவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுப்பார்கள், பொருளாதாரத்தை கொடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா வாழ்த்துகின்றான். அவர்கள்தான் வெற்றியாளர்கள். உலாயிக ஹுமுல் முத்தகூன், அவர்கள்தான் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நம்மால் இயன்ற அளவிற்கு ஒருவருக்கொருவர் மஹப்பத்தோடு அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை சார்ந்தவர்களோடு நாம் அன்பை செலுத்த வேண்டும். நம்மை சார்ந்தவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். முதல்ல நம்முடைய உறவினர்கள், அதுக்கு பிறகு நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள், அண்டை வீட்டார். பிறருக்கு முன்னுரிமை, தம்மை விட பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் என்று அன்சாரி தோழர்களை குறித்து அல்லாஹ் தஆலா வாழ்த்தி சொல்கின்றார். மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தமக்கு பசி இருந்தாலும் அதனை விட மற்றவர்களை அவர்கள் முன்னிலைப்படுத்துவார்கள். அதாவது தனக்கு மட்டும்தான் உணவு இருக்குது, திடீர்னு ஒருத்தர் விருந்தாளி வந்துட்டாரு, அவரை எப்படி வரவேற்கிறது என்று தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல சரி நமக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அவருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த உணவை வந்தவருக்கு கொடுப்பது. இதுதான் விருந்து உபச்சாரத்தின் மிகச்சிறந்த பண்பு, மிக உயர்ந்த பண்பு. இதை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்ப தம்மை விட அவர்கள் மற்றவர்களை முன்னிலைப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்கின்றான். ஆக இது மாதிரி நம்ம பார்க்கின்ற போது மக்கள் மீது அதாவது மக்கள் பிற மக்களை, ஒரு மனிதர் பிற மனிதரை நேசிக்க வேண்டியதுதான் மனித நேயம். அதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்.
அல்லாஹு தஆலா அதை புகழ்ந்து பேசுகின்றான். எனவே அத்தகைய ஒரு நல்வாய்ப்பை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. நம்முடைய உடன் பிறந்தார், உறவினர்கள், நம்மை சார்ந்து வாழக்கூடிய அண்டை வீட்டார்கள் அனைவர் மீதும் நாம் அன்பு செலுத்தி வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குவானாக. நம்முடைய சந்ததிகளுக்கும் அத்தகைய நற்பாக்கியத்தை வழங்குவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.